இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டுல எந்த கட்சி பாடம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக பாடம் கத்துக்கணும். என்ன காரணம்? திமுகவும் பாஜகவும் ஒரே தொட்டில படுத்து உறங்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரே குதிரையில சவாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரே கார்ல பயணம் போறாங்க, ஒரே கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் தொகை தர்றது, உரிமை தொகை கொடுக்கறதுன்னு ஒரு தவறான கோட்பாடை திமுக ஆரம்பிச்சு. யாருக்கு வெற்றி முகம், யாருக்கு தோல்வி முகம் அப்படின்னு ஒரு தோராயமா சொல்லிடலாமா, கணிச்சிடலாம்? இல்லை, ஜார்க்கண்டில் தோற்றது பெரிய விஷயம் கிடையாது. மகாராஷ்டிராவில் பாஜக இந்த அளவுக்கு ஜெயிச்சது என்பது யாருமே எதிர்பார்க்கல. மாநில கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கு எப்பயுமே 7ஆம் பொருத்தம்ங்க. நீங்கள் அதுதான் டெல்லியிலேயே நடக்க போகுது. அவர் பையனை நேற்று வந்தவரை ஏற்றி மேலே வச்சுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கட்சிக்காக போயிட்டு வந்த கனிமொழியை பின்னுக்கு தள்ளுறாரு. இப்போ அவர் தாஜா பண்ணுறாரு ரொம்ப பெரிய அளவுக்கு. இல்லை, அதிமுகக்கு என்ன வசதினா, அப்படி விஜய்கிட்ட இவங்க 2 பேரும் போனாங்கன்னா திமுக பலவீனமாகும், அதிமுக ஈஸியாக ஜெயிச்சு. அவர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனப்ப அந்த பெண்கள் நாங்களாம் ஏழைகள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் தரலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நாங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே கொஞ்சம் பேர் கொடுப்போம்னு சொன்னோம். சில லட்சம் பேருக்கு, ஒரு 21 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. முதல்ல தகுதி இல்லைன்னீங்க, இப்போ அவங்களுக்கு எப்படி தகுதி வந்துச்சுங்கிற விஷயம். வயநாடுல இந்த பிரியங்கா காந்தி ஜெயிச்சாங்க, ஆனால் இந்தியா கூட்டணி தோத்து போச்சுன்னாங்க. நீங்கள் பாலாஜி, செந்தில் பாலாஜியை கிரிமினல் சொன்னீங்க, நீங்களே அவருக்கு பிறகு தியாகி பட்டம் கொடுத்து. இதோட மக்கள் நீங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கீங்க, மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி பாடம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக பாடம் கத்துக்கணும். என்ன காரணம்? அதான் இந்தியா கூட்டணி. அதில் இருக்க கட்சிகள்லாம் இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, என் கட்சிக்கு வந்தால், கூட்டணிக்கு வந்தால் நான் ஆட்சியில் பங்கு தர்றேங்கிறாரு. விசிகா பங்கு கேட்டுட்டு இருக்குது. காங்கிரஸில் பெரும்பகுதி தொண்டர்கள், நிர்வாகிகள் பங்கு கேட்குறாங்க. அகில இந்திய தலைமை ஏற்றுக்கிறாரு. அவங்க 1996 காங்கிரஸ் உடைஞ்சி அதிமுக கூட்டணி போனதை மத்திய தலைமை சொன்னதை ஏத்துக்கிறாம மூப்பனார் தலைமையில ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சு திமுக கூட்டணி வச்சாங்க. அது மாதிரி இப்ப மத்திய தலைமை ஏத்துக்கிறலன்னா இவங்க இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி, இல்லாட்டி ஏற்கனவே இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பையனோட இணைந்து அவங்க விஜய் கூட்டணிக்கு போன வாய்ப்பு இருக்குது. அப்ப அதிமுக இதுல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கா? இல்ல, அதிமுகக்கு என்ன வசதினா, அப்படி விஜய்கிட்ட இவங்க 2 பேரும் போனாங்கன்னா திமுக பலவீனமாகும், அதிமுக ஈஸியா ஜெயிச்சிடும். இன்னொன்னு இவங்க போகலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆப்ஷன் என்ன விஜய்க்கு? இது அதிமுக கூட்டணி வைக்கணும். பாஜக எனக்கு எதிரின்ட்டாரு, சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாரு. திமுக எனக்கு அரசியல் எதிரின்ட்டாரு. இவங்க 2 பேரும் போக முடியாது. அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? கடைசி ஆப்ஷன் அதிமுக. விஜய் கூட்டணி வந்தாச்சுன்னா கேக் வாக், அவங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கூட தர கூட ஒத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கேக் வாக்கு அவங்களுக்கு. திமுக 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்கிறனா வெத்து கனவுங்க. அவங்க 158 சீட்ல நின்னாங்க 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல. 133 ஜெயிச்சாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 70. இப்ப 158ல நின்னாலும் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் 50 தான் வரும். அவங்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கான அதிருப்தி இருக்குது. 50 வந்துச்சுன்னா அவங்க என்ன கிடைக்கும்? 100 கீழே தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேணும். நான் என்ன சொல்றேன், அதிமுக கூட தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 5வது ஒரு முனை வந்துருச்சு, விஜய் வந்துட்டாரு இல்லையா, அவர் ஒரு சில வாக்குகளை பிரிப்பாரு. அப்படிங்கிறப்ப தனித்து ஆட்சி அமைக்கிற உங்க ஸ்ட்ரைக் ரேட் 2 பேருக்கும் குறையுங்கிற நான், அதிமுகவுக்கும் குறையும், திமுகவுக்கும் குறையும். அப்ப நீங்க கூட்டணி ஆட்சி இப்ப நீங்க ஒத்துக்கிறதுனா கூட டிஃபால்ட்டா அதான் வரும், அதான் வர வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, சரத்பவர், அஜித் பவர் தன்னுடைய மகளுக்கு கொடுத்துட்டு அண்ணன் பையனை நிராகரிச்சார் இல்லையா, அது மாதிரி இங்க ஒரு சிக்கல் திமுக இருக்குது. அவர் பையனை நேற்று வந்தவரை ஏத்தி மேல வச்சுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கட்சிக்காக போயிட்டு வந்த கனிமொழியை பின்னுக்கு தள்ளுறாரு. இப்போ அவர் தாஜா பண்றாரு ரொம்ப பெரிய அளவுக்கு. ஆனா கனிமொழி தனியா போவாங்கன்னு, கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு ஹேசியங்கள் வந்துட்டு இருக்குது. செய்திகள் பல்வேறு மீடியாக்கள்ல வந்துட்டு இருக்குது. அப்படியான செய்திகள் நடக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் தேர்தல், இந்த தேர்தல் திமுக கத்துக்கிற பாடம் சொல்றேன் நான். நீங்க அந்த மாதிரி பண்றதுனால அஜித் போன மாதிரி கனிமொழி போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தொடக்க முதல்ல பிஜேபி கூட்டணி முன்னிலையில் இருந்துச்சு. ஆனா மதியத்துக்கு பிறகு இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருந்து வெற்றி வகை சூடி இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? எந்த இடத்துல காலையில முதல் சுற்று இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தபால் வாக்குகள் எண்ணுவாங்க. அதுல பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கலாம், முன்னணி காட்டியிருக்கும். சுற்றுக்கள் வரும்போது அதுலேயும் பழங்குடியினர் பகுதிகளுக்கு சுற்றுக்கள் போகும்போது அங்கே அவங்களுடைய வாக்கு சதவீதம் பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கணும். அதான் காரணமாக இருக்கும். அது பின்னாடி எண்ணியிருப்பாங்க, அடுத்த சுற்றுக்களில் வந்திருக்கும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றில் பழங்குடியினர் அல்லாத பகுதிகளில் பாஜக செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில்
வாக்கு எண்ணப்பட்டிருக்கும். நமக்கு அது அப்படி தான் தோணுது. பழங்குடியின பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு அங்கே அது வரும்போது ஜேஎம்ஓ முன்னுக்கு வந்து. ஜார்க்கண்ட் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிப்பதற்கு காரணம் என்ன, பிஜேபி கூட்டணி தோற்பதற்கு காரணம் என்ன? ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி தோக்குறதுக்கு தான் அதிகமான காரணம். என்ன? ஏன்னா ரோஹிங்கா முஸ்லீம்ஸும் இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்ஸும் ஏராளமான பேர் அங்கே வந்து உள்ளே பூந்துட்டாங்க. அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் எந்த பகுதியில் வசித்து கொண்டிருக்கிறாங்கன்னா மலைவாழ் மக்களுடைய பகுதிகளில் அவங்க உள்ளே பூந்துருக்காங்க பார்டரில். இதனால் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. டெமோகிராஃபிக் சேஞ்சஸ்னால அவங்க அங்கே அந்த ஏரியாவில் இவங்க ஓவர்வெல்மிங்காக வந்ததுனால அவங்களுடைய செல்வாக்கு மண்டலம் குறையுது. அவங்க எண்ணிக்கையில் மைனாரிட்டியாக மாறிடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு வருது. இதுக்கு எதிராக அவங்க பல புகார்கள் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க. பாஜக அதை ஆதரிச்சது. ஆனா இந்த ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரையில பிஜேபி இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்தாங்க. ஊடுருவக்காரர்கள் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் பிஜேபி கையில் எடுத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணி வந்து அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த முழக்கத்தை முன்னெடுத்து தான் அவங்க இது பண்ணாங்க. அதாங்க, அதுதான் நான் வர்றேன். அதாவது வந்து நீங்க என்னதான் அது உண்மையான ஒரு காரணத்தை அங்க பழங்குடி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை நீங்கள் முன்வைக்கிறீங்க, பாதிப்பை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அவங்க ஆக்சுவலாக உங்களோட வந்திருக்கணும். அவங்க ஏன் வரலன்னா நீங்கள் அவங்களுடைய தலைவர் வாட் எவர் மேபி ஊழல் செஞ்சார் என்ன செஞ்சாரோ அவர் முதல்வராக இருந்தார், அவரை தூக்கி உள்ள வச்சு. அதுதான் காரணமா? ஆமா, அந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணதுதான் காரணம். கைது பண்ணது மட்டும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. கைது பண்ணது மட்டும் இல்லை, அவருக்கு பெயில் தரக்கூடாதுன்னு ரொம்ப நாள் அவருக்கு மாசங்கள் அவர் சிறையிலே வச்சிருந்தீங்க பிஜேபி. என்ன அதை உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லிச்சு. அங்கேதான் பிரச்சனை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன தப்பு பண்றாங்கன்னா அதை பாஜக திருத்தி கொள்ளாட்டி இப்போ அடுத்த வருஷம் டெல்லியில் தேர்தல் வரும்போது கூட இதே பாதிப்பு அவங்களுக்கு வரும். கெஜ்ரிவாலுக்கு அனுதாபம் வரும். கெஜ்ரிவால் அண்ட் கம்பெனிக்கு 3-4 பேர் உள்ள வச்சிருக்கு, அனுதாபம் வரும். என்னன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க, ஆனா உடனே பெயிலில் விடணும். அப்ப ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணி பெயில் கொடுக்காம உள்ள வச்சிருந்ததுனால அந்த அனுதாப ஓட்டுல அந்த மக்கள் வந்து ஜெயிச்சிருச்சு. அப்படி பார்க்கலாமா? நிச்சயமா அப்படிதான். அந்த ஒரு காரணம் தான் இது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா போனதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து நீங்க தப்பா செய்யக்கூடாதுங்கிறேன் பாஜக. நீங்க டெல்லியில் இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சது கூட நீ ரொம்ப நாள் எப்படி வைக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பெருமளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிச்சு இல்லையா? உடனே ரிலீஸ் பண்ணாங்க. ஆயுள் கைதிகளை எல்லாம் கூட ஒரு பீரியடுக்கு மேலே ரிலீஸ் பண்ண சொல்லி இப்போ ஆர்டர் வருது. விசாரணை கைதிகளை எல்லாம் ஒரு காலத்துக்கு மேலே வச்சுக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆண்டாண்டு காலமாக விசாரணையே இல்லாமல் அவங்க மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் வெறும் குற்றச்சாட்டை மட்டும் பதிவு செஞ்சுட்டு எத்தனை காலம் உள்ள வைப்பீங்க? அதே மாதிரி ஈடியும் நீங்கள் ஈடியினுடைய கன்வர்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி. அவங்களால கேசஸை 3% மேலே ப்ரூவ் பண்ணி கன்விக்ஷன் வாங்கி தர முடியல. கன்விக்ஷன் ரேட்டு அவங்களுக்கு 3%க்குள்ளே இருக்குது. அதனால் எப்படி பனிஷ் பண்ணுறாங்க தெரியுமா? உள்ளே வச்சிடுறாங்க 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் பெயில் இல்லாமல். இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் அவங்கள ரிலீஸ் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணலாம் உரிமை இருக்குது. நீங்கள் உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அவங்க பெயிலில் விடணும். அதுக்கடுத்து கேஸில் அவங்க நடந்து அவங்க தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா என்ன தண்டனை கொடுக்குதோ அதை அவங்க தண்டனை அனுபவிச்சாகணும். அதான் நான் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் விசாரணை கைதியவே வந்து என்ன எந்த ப்ரூஃபும் இல்லாமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் அதானி விஷயத்தோடு எடுத்துக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த செபி அமெரிக்கன் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க? திஸ் இஸ் எ மியர் அலிகேஷன் அன்டில் the accused is proven guilty, he cannot be condemned. He will be guilty, out of guilty. He won't be a guilty person. அவங்க மேலே நீங்கள் அக்யூஸ்டாக தான் வச்சுருப்பாங்களே, குற்றம் சாட்டப்பட்டவர் தான், தண்டனைக்குரியவர் அல்ல. ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு மியர் அலிகேஷன் வந்திருக்குது, அதை நாங்கள் விசாரிக்க போகிறோம். ஹேமந்த் சோரன் விஷயத்திலையும் ஜார்க்கண்ட் மக்கள் அப்படிதான் பார்த்துருக்காங்க. அப்படிதான் பார்த்தாங்க. அதனால நீங்க இங்க வந்து ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லுது, இந்தியா கூட்டணி சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அதானி அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அதுவே மியர் அக்யூசேஷன் சொல்றான் அவன். ஆனா ஜார்க்கண்ட்ல குற்றச்சாட்டு தான்ங்கிறாங்க. ஆனா ஜார்க்கண்ட்ல பழங்குடியின மக்களிடம் வந்து பிஜேபி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி தேர்தல் வேலையில அது பரப்புரையில் ஈடுபட்டாங்க. அவ்வளவு எல்லா வகையிலையும் அந்த மக்கள் இவங்களுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த ஹேமந்த் சோரனை சிஎம் போஸ்ட்ல இருந்தவரை தூக்கி உள்ள வச்சு நீங்க வதைத்ததுனால அவங்க அது உச்ச நீதிமன்றம் அது தவறுன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணதுனால அப்ப நீங்க தவறாத்தான் அவர் போய் உள்ள வச்சிருக்கீங்க, வேணும்னே தான்
அரசியல் பழிவாங்கும் அப்படிங்கிற நடவடிக்கை மாதிரி அவங்க மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகே, அந்த ஒரு காரணம் தான் அந்த ஜேஎம்எம்க்கு ஆதரவா போயிருக்கும். இந்த பிஜேபி முன்னெடுத்த பொது சிவில் சட்டம் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வந்து இது செல்லாது, அவங்களுக்கு அமலாகாது, மத்தவங்களுக்கு தான் அமலாகணும். அமித்ஷாவே அங்க போய் தேர்தல் பரப்புரைப்பட்டதா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்படின்னா பிஜேபி சாதகமா தானே அங்க இருந்திருக்கணும். அது பிரச்சனை இல்ல, அது வந்து இதுதான் தப்புங்கிற. நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ், எங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அதை கொண்டு வர்றீங்கிறீங்க. பழங்குடியினர் மக்கள் மத்தியில பாலின சமத்துவம் வேணாமா? அப்ப நீங்க பழங்குடியினோட வாக்குக்காக நீங்க அப்பீஸ் பண்றீங்க, அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க, சட்டத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் விதிவிலக்கு கொடுக்குறீங்க. அப்ப உங்களுடைய நீங்க அதே தான் காங்கிரஸ் கூட்டணி செய்யுது, இந்தியா கூட்டணி. இந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கிக்காக பல சட்டங்கள்ல அவங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. இதுதான் பிரச்சனைங்கிறேன் நான். இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்னைக்கு போகணும் அன்னைக்கு தான். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் தொகை தர்றது, உரிமை தொகை கொடுக்கறதுன்னு ஒரு தவறான கோட்பாடை திமுக ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அது அவங்களுக்கு எதிராகவே போகும் நான் சொல்றேன். கர்நாடகா அப்படித்தான் போச்சு, கொடுக்க முடியல. பணத்துக்கு எங்க போவீங்க நீங்க? இப்ப ஒண்ணு மகாராஷ்டிராவில இப்ப இன்னைக்கு அதானே நிலைமை. அதான் 3000 கொடுக்கணும்னா அவங்க ஆட்சிக்கு வந்தா கொடுத்துருக்க முடியுமா? இவங்களால 2100 ரூபா தொடர்ந்து கொடுக்க முடியுமா? அது எல்லா பெண்களுக்கும். ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தா 2 பேருக்கு, 3 பேர் இருந்தா 3 பேருக்கும் எப்படி இவங்க தர முடியும்? இப்ப இந்தியாவோட கடன் சுமை இன்னும் மேலும் அதிகமாகும். மாநில அரசினுடைய கடன் சுமை அதிகமாகும். இந்தியாவுடைய கடன் சுமை ஏற்கனவே அதிகமாக்கிருச்சு பாஜக வந்து. ஆனா உங்க இது ஏறும். இப்ப தமிழ்நாட்டுல கடன் சுமை என்னாச்சு? 3.5 ஆண்டுகள்ல 3.5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இப்போ 4 லட்சம் கோடிக்கு மேல போயிட்டு இருக்குது. அப்ப இவங்க தான் என்ன சொன்னாங்க, 10 ஆண்டுகள்ல 5.8 லட்சம். அதுல கூட உண்மையில ஒரு 88 லட்சம் கோடி வந்து இன்டரிம் பட்ஜெட்ல இவங்களுக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க, வச்சுட்டு போனாங்க. அது கழிச்சா ஒரு 5 லட்சம் கோடி தான் அவங்க 10 ஆண்டுகளை கடன் வாங்கினாங்க. 2 ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வாங்கினாங்க. அது பெரிய சுமையை எங்கள் மேலே ஏற்றிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வாங்குறீங்க. 3.5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி வாங்கிட்டீங்க. என்ன பண்ணீங்க? அவனாவது கட்டுமான வேலைகளில் பயன்படுத்தணும். வளர்ச்சி திட்டங்களில் அவங்க பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்கன்னா, சரபங்கா நீரேட்டு திட்டம், தீக்கடவு அவிநாசி திட்டம், காவிரி குண்டார் இணைப்பு திட்டம், இது மாதிரி பல்வேறு தடுப்பணைகள், கதவணைகள். இப்போ டேம் கட்டுறதுக்கு இங்கே இடம் இல்லைங்க. காமராஜர் காலத்தில் டேம் கட்டுறது முடிஞ்சு போச்சு, எல்லா டேமும் கட்டியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ டேம் கட்டுறதுன்னா அதுக்கான இடம் இல்லை. சமவெளியில் நீங்கள் டேம் கட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கதவணைகள், தடுப்பணைகள் கட்டணும். அதுதான் அவங்க செஞ்சாங்க. யார்? எடப்பாடி ஆட்சியில் 134 கதவணை தடுப்பணை கட்டினாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆண்டுக்கு 1000 மொத்தம் 1000 கதவணை தடுப்பணை கட்டுவேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு 200 தடுப்பணைகள் கட்டணும். அப்போ 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது. 800 தடுப்பணைகள் கட்டியிருக்கணும். ஆனால் நீங்கள் 100 கூட கட்டலை, 10-15 தான் கட்டியிருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கட்டலை, பாலாறு குறுக்க ஆந்திரா கட்டிட்டு இருக்கிறான், நீங்கள் கட்டலை. அப்போ நீங்கள் க்ரோத் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் எந்த திட்டத்தையும் நீங்கள் கொண்டு வரலை, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. பூரா படத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இலவசங்களுக்கு, மக்கள் நலம் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சு. அப்போ என்ன ஆகும்? உங்களால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு கட்டணத்தையும் முன் கட்டணத்தை 3 வருஷம் ஏற்றிட்டீங்க. 4ஆவது வருஷம் ஏற்ற போகிறீங்க, 5ஆவது வருஷம் ஏற்ற போகிறீங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா குடும்ப பெண்ணு கொடுத்தீங்க, அதுவும் தகுதி உள்ளவருக்குன்னு சொன்னீங்க. பிறகு என்ன பண்ணீங்க? நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனப்போ அந்த பெண்கள் நாங்களாம் ஏழைகள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் தரலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நாங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே கொஞ்சம் பேர் கொடுப்போம்னு சொன்னேன். சில லட்சம் பேருக்கு, ஒரு 21 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. முதல்ல தகுதி இல்லைன்னீங்க, இப்போ அவங்களுக்கு எப்படி தகுதி வந்துச்சுங்கிற கொஸ்டின். இப்போ வருவாய்த்துறை அமைச்சர் KKSR என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எல்லா பெண்களுக்கும் தரப்போகிறோம், அட்டை வச்சிருக்க எல்லா பெண்களும். இதுதான் உங்கள் வாக்குறுதி. ஆனால் நீங்கள் அது தரல, தகுதி இல்லவங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் தர போறீங்கன்னா நீங்க தோல்வி முகத்துல இருக்கிறீங்க. தோல்வி உங்களை முகத்துல அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த வாக்கு வங்கியை கவர்வதற்காக நீங்க எல்லாருக்கும் தர போறீங்க. நான் சொல்றேன், தேர்தல் நெருக்கத்துல என்ன செய்வாங்க தெரியுமாங்க? அது செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எல்லா ஆண்களுக்கும் நாங்கள் உரிமை தொகை தரேன்றாங்க. கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் 46 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதில் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தி அதிக ஓட்டுகள், கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இதை எப்படி பார்க்கணும்? அதெல்லாம் வந்து அங்கே போர்கானுங்க. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி, எதிர்கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி பிரதான கட்சி காங்கிரஸ். அவங்க 2 பேரும் தான் ஓட் ஷேர் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி கடைசி அங்கே போட்டியிடும் போது கூட இவ்வளவு வாக்குகள் வாங்கல. பிரியங்கா காந்தி அவர் 7 லட்சம் வாங்கின வாக்குகள், அவர் 7 லட்சம் வாங்கினார். இல்ல இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கல. அது கரெக்ட். ஏன்னா இவ்வளவு வாக்குகள் போலாகல. ஓகே. அது மட்டும் இல்ல, அங்க வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா
கம்யூனிஸ்டில் வாக்களிக்கிறோம், கேண்டிடேட் நிறுத்துறாங்க. ஆனா அவங்க சீரியஸா கண்டெஸ்ட் பண்ணல. ஏன்? இந்தியா கூட்டணி. தமிழிசை சவுந்தரராஜன் அருமையா சொன்னாங்க. அந்த வயநாடுல அதை விட அருமையா சொல்ல முடியாது என்னால, அதனால அதை ரிப்பீட் பண்றேன். வயநாடுல இந்த பிரியங்கா காந்தி ஜெயிச்சாங்க, ஆனா இந்தியா கூட்டணி தோத்து போச்சுன்னாங்க. அவங்க மகாராஷ்டிரா ஒப்பிட்டு எல்லாம் இல்ல, இதுதான் சொல்றாங்க. வயநாடு மட்டும் தான் தனியா சொல்றாங்க. அப்ப ஏன் இப்படி கிண்டல் பண்றாங்க? கிண்டல் பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்தியா கூட்டணி அங்க போட்டி போடலையே, நீங்க ரெண்டு பேரும் ஒன் சைடா நின்னுட்டீங்களே, அதான் தோத்து போச்சுங்கிறாங்க. அப்ப இத வந்து ஒரு பிரச்சனையா நம்ம பெருசா சொல்ல முடியாது. நீங்க அப்படி பார்த்தா அகிலேஷ் யாதவ் ஏன் தோத்து போனாரு? மம்தா வந்து 6 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 6 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பீகார்ல 4 தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருச்சு. காங்கிரஸ் கூட்டணி கையில வச்சிருந்த 3 தொகுதியும் கைவிட்டுருச்சு. இல்ல, ஒரு தொகுதியை தான் அந்த ரூலிங் பார்ட்டி யுனைடெட் ஜனதா தளம் நிதிஷ்குமார் வாங்கி ஒரு தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. 4 தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்ப அந்த கூட்டணி 4 ஜெயிச்சிருக்காங்க அவங்க, அது வேற விஷயம். இதுல வந்து பாருங்க, அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச 9 எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? 6 பிஜேபி ஜெயிச்சிருக்குது, 3ல தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அங்க காங்கிரஸோட கூட்டணி அவர் வச்சுக்கல. புரியுதா உங்களுக்கு? இந்தியா கூட்டணி கிடையாது. மாநில கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கு எப்பயுமே 7ஆம் பொருத்தம்ங்க. நீங்க அதான் டெல்லியிலேயும் நடக்க போகுது. அதனாலதான் பீகார்ல திரும்பவும் எலெக்ஷன் வரப்போகுது ஒரு வருஷம் கழிச்சு. அப்ப இதுதான் நடக்க போகுது. இப்ப வட இந்தியா பொறுத்த வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல பெரும்பாலும் பிஜேபி ஜெயிச்சிச்சுல. கர்நாடகாவில் நடந்த இடைத்தேர்தல 3 தொகுதியிலுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அவங்க அங்க ரூலிங் பார்ட்டி, அவங்களுடைய ஏற்கனவே வின்னிங் கேண்டிடேட்ஸ், அவங்க கேண்டிடேட்ஸ் தானே அது நின்ன இடம், வெற்றி பெற்ற இடம், அது திரும்ப வெற்றி பெற்றிருக்காங்க. ஓவராலா மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் அந்த 13 மாநிலத்துல இடைத்தேர்தல் நடந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது யாருக்கு வெற்றி முகம், யாருக்கு தோல்வி முகம் அப்படின்னு ஒரு தோராயமா சொல்லிடலாமா, கணிச்சிடலாமா? இல்ல, ஜார்க்கண்ட்ல தோத்தது பெரிய விஷயம் கிடையாது. மகாராஷ்டிரால பாஜக இந்த அளவுக்கு ஜெயிச்சது என்பது யாருமே எதிர்பார்க்க. கருத்து கணிப்பு நிறுவனங்களும் இப்படி கொடுக்கல. போன முறை கூட கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலான கொஞ்சம் கிட்டத்தட்ட 2019 கூட அவங்க மைனாரிட்டியா தான் இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் 25 பேர் சப்போர்ட்ல தான் அவங்க ஆட்சி நடந்துச்சு 5 வருஷம். இப்போ அப்படி கிடையாது. தனி மெஜாரிட்டியோட பல மடங்கு எங்கேயோ போயிட்டாங்களே. அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி வாங்கினா அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கிட்டாங்களே. காங்கிரஸ் கூட்டணி 50 கிட்ட போயிட்டாங்களே. அதாவது பாஜக வின் பண்ண சீட்ஸில் கால்வாசி 1/4 சீட்டு தான் காங்கிரஸ் கூட்டணி எடுத்திருக்கு. அப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 13 மாநில இடைத்தேர்தல் இதெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது பிஜேபி வெற்றி முகத்துல இந்தியா கூட்டணி பார்க்கலாமா? அட்வான்டேஜ் டு பிஜேபி. ஓகே, அதான் ஹரியானா எலெக்ஷன்லயும் அதான், இப்பயும் அதுதான். ஜார்க்கண்டை வந்து இது ஈடியை வைத்து கொண்டு மாநில அரசுகளை என்ன மிரட்டி பார்க்கலான்னு நினைச்சா இதெல்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்காது. அதுக்கு அதிமுகவுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். கூட்டணியில் இருந்த வரைக்கும் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்ட, உன் கூட்டணி வந்துட்டாங்க, நீ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற. அப்போ நீங்கள் அப்பட்டமாக தெரியுது இல்லையா? நீங்கள் உங்கள் ஏஜென்சி எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? இந்த மாநில அரசுகளை தங்களோட ஒத்து போகாதவங்களை பழி வாங்குறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குறீங்க. ஆனால் நீங்கள் திமுக மேலே பாய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா திமுக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாச்சு இல்லையா? ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங், கள்ள உறவு அதிமுகவுக்கும் பாஜக இருக்குன்னு காலம்புறம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து வெகு தூரம் பயணிச்சு. இப்போ நீங்கள் தான் பாஜக கூட்டணி நோக்கி போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால உங்கள் மேலே இடி பாய மாட்டேங்குது, ஐடி பாய மாட்டேங்குது. புரியுதா? புரியுது. அப்போ இந்த கொள்கையை பாஜக கடைபிடித்தால் அது பாஜகவுக்கும் தேர்தலில் எதிராக போகும், திமுகவுக்கு எதிராகவும் போகும். திமுக என்ன சொல்றாங்க? எங்க மேல ரெய்டு இல்லை, உங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? நீங்க செந்தில் பாலாஜியை கிரிமினல்னு சொன்னீங்க, நீங்களே அவருக்கு பிறகு தியாகி பட்டம் கொடுத்தீங்க. இதோட மக்கள் நீங்க ஊழலுக்கு எதிராக இருக்கீங்கன்னு மக்கள் ஏத்துக்குருவாங்களா? இப்போ அறப்போர் இயக்கம் 397 கோடி 400 கோடி கிட்டத்தட்ட அதானிட்ட நிலக்கரி வாங்கினதுல செந்தில் பாலாஜி துறை ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நீங்க நிலக்கரியை வாங்கல, எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கலன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, சரி நீங்க ஒரு என்கொயரி போய்ங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. அறப்போர் இயக்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல தானே நீங்க எஸ்பி வேலுமணி எஃப்ஐஆர் போட்டீங்க. அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் தானே நீங்க எடப்பாடி அவர்கள் மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. ஏன் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நீங்க ஏன் உங்க செந்தில் பாலாஜி மேல நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? உங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மேல அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல, ஊழல் குற்றச்சாட்டின் மேல எஃப்ஐஆர் போட்டு ஏன் விசாரிக்கல நீங்க? ஏன்னா இது உங்க ஆளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பி டீம் யாரு? ஓபிஎஸ், அவர் மேல சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. கேபி பார்க் கட்டடத்தை கட்டினதுல ஊழல் நடந்திருக்கு,
ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்கங்கிறது. அந்த கட்டடமே இடிஞ்சு விழுந்துருவோம் பயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க உங்கள் பீட்டிங். பாஜக தன் கட்சியில் சேர்ந்த ஊழல்வாதிகளை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிருவாங்க. யார்? அஜித் பவாரை ஊழல்வாதின்னு சொன்னாங்க. 70,000 கோடி ஊழல் அவர் மேலே, நீர்ப்பாசனத்துறையில் அவர் ஊழல் பண்ணதாக விவசாயத்துறைக்கு பொறுப்பாக இருந்தபோது அவர் பண்ணாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மோடியே பேசினார் மீட்டிங்கில். ஆனால் அந்த அஜித் பவார் இவங்ககிட்ட வந்த உடனே அவரை அந்த செலவு இயந்திரத்தில் போட்டு சுத்தமாக்கி ஒரு நல்லவர் சுத்தமானவன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் அதுதான் செய்றீங்க. திமுகவும் பாஜகவும் இப்போ ஒரே தொட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரே குதிரையில் சவாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரே காரில் பயணம் போகிறாங்க, ஒரே கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க. தேசிய அரசியலேருந்து மாநில அரசியல் வரைக்கும் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.